உங்கள் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். Good பிகாஸ் afternoon, ஆஃப் sir. ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு Good afternoon, sir. நம்முடைய பிஜிடிஆர்பி வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. Good afternoon, sir. எஸ். ஸோ இதில் மெயினாக உங்களுக்கு ஸோ நம்ம அகாடமி என்ன பண்ண போகிறோம், ஸோ இது வைக்கிறோம். ஸோ நம்முடைய அமுதன் அண்ட் அச்சீவ்ஸ் அகாடமி என்ன பண்ணியிருக்கு, அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, நாம் அப்கமிங் ப்ராபப்ளி என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் 28 எக்ஸாம் இருந்ததா. ஸோ இப்போ வந்து அதே டேல நம்ம குரூப் இருக்கிறதால எக்ஸாம் டேட் வந்து தள்ளி போகும், பின்னர் அறிவிக்கப்படும் இருக்காங்க. அது மேபி அக்டோபர்ல இருக்கலாம். ஸோ இந்த இப்போ வரப்போற 3 months வந்து நம்ம என்ன பண்ண போறோம், அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம அகாடமி என்ன பண்ணியிருக்கு, என்ன சிலபஸ், என்ன ஷெட்யூல் பண்ண போறோம், ஸோ அப்படின்ற பற்றி இந்த கூகுள் மீட்ல ஒரு பிரீஃப் டிஸ்கஷன்ஸ். ஸோ ஆக்சுவலி தெரிஞ்சது. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் த குட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். எவ்வளோ வேகன்சிஸ்? இப்போ எவ்வளோ வேகன் வந்திருக்கு? 232. 232. ஸோ அவுட் ஆஃப் 1996. ஸோ நம்முடைய மேத்தமெட்டிக்ஸ் 232. எஸ் 230. இது ஒரு மிகப்பெரிய ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். பட் திஸ் இஸ் ஃபைனலா அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. இது மேபி இன்னும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரஸ் நியூஸ்ல நாங்கள் வேகன்சி எப்போ வேணுமாலும் இன்க்ரீஸ் பண்ணுவோம் பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் ஆர் கவுன்சிலிங். நமக்கு இந்த பணியிடங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அது ரெகார்டிங் பிரஸ் நியூஸ் வந்து நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? ஏன்னா இட்ஸ் அரௌண்ட் இப்ப கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்முடைய ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அரௌண்ட் ஒரு 450+ வேகன்சிஸ் வந்து கிடைச்சிருக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல. ஸோ அதுல 230 இட்ஸ் ஃபார் 50%. ஸோ அதனால கவர்மெண்ட்ன்றது எப்போ வேணுமானோ இந்த வேகன்சி வந்து மாற்றலாம். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் இந்த 232 வேகன்றது ஒரு நல்ல நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். இது நம்ம பல வருடங்களாக எதிர்பார்த்தது தான். ஸோ இது நமக்கு கிடைச்ச வேகன்சிஸ், நோ டவுட். இட் ஏ குட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். இது வரைக்கும் நம்ம அகாடமி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ்ல ஒரு நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். லாஸ்ட் 2015 ஏஎஸ்சி 3 கேண்டிடேட்ஸ், 16 மைக் ஆஃப் பண்ணிடுங்க. எனக்கு தெரியல, அது என்னன்னு தெரியல. நான் ஒண்ணு அதான் கட்டளை சொல்ல முடியும்னு சொல்லுவாங்க. கட்டளை சொல்லல, கட்டளை சொல்ல முடியும்டா. இவர்னா டைப்ஸ் ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. கட்டளை சொல்லுங்க சார், மோட்ல போட சொல்லுங்க. ஓகே, ரிமூவ் பண்ணிருங்க. ஸோ அதனால மைக் வந்து ஆஃப் பண்ணுங்க. யூ ஹேவ் எனி டவுட்ஸ் நாங்க வந்து ஸோ லாஸ்டா வி வில் டிஸ்கஸ் ஆன் லைவ் இன்ட்ராக்ஷன். ஸோ அப்போ வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஏஎஸ்ஏல ஒரு 3 போஸ்ட், 16 பிஹெச்எஸ்ல 3 போஸ்ட். ஸோ அச்சீவர்ஸ் அகாடமியா இருந்தது. ஸோ அகைன் 2022ல நம்முடைய அமுதன் இந்த அச்சீவர்ஸா நம்ம கிளப் பண்ணி ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச்லயே இந்த அமுதன் அச்சீவர்ஸ் ஃபார் 20 candidates now working in Department of Statistics and Economics ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதுல இருந்து ஒரு சில கேண்டிடேட்ஸ் வந்து ஏடி ஆனவங்க. ஸோ அதுவும் நம்ம சொல்றோம். ஸோ அடுத்து 2023 யூஜிடிஆர்பி ஆரம்பிச்சோம். அதில் 14 கேண்டிடேட்ஸ். ஸோ வெயிட்டிங் ஃபார் கெட்டிங் ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ டிஎன்பிஎஸ்ல இல்லாமல் த ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் டிஆர்பி. ஸோ அதில் வந்து நம்ம 14 கேண்டிடேட் வந்து சக்ஸஸ் பண்ணி காமிச்சோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2024
லாஸ்ட் இயர்ல இன்டர்வியூ போஸ்ட்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் 26 13 போஸ்ட் வந்து கால்ஃபர் ஆச்சு. இந்த 13 போஸ்ட்ல 5 போஸ்ட் வந்து நம்ம அகாடமி செக்யூர் பண்ணிருந்தோம். அதுல ஸ்டேட் இன்க்ளூடிங் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் 5th 8th 13th ரேங்க் இதுல. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பிகாஸ் ஆஃப் இட் இஸ் ஏ குரூப் 1 ஸ்கேல் ஆஃப் போஸ்ட். ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு டாப் போஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா இன்னைக்கு அவருடைய சேலரி அரௌண்ட் ஃபார் 92,000. அதனால அதுல நம்முடைய கேண்டிடேட்ஸ் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் செக்யூர் பண்ணி அதுல மட்டும் கிடையாது. இந்த எஸ்ஐ பிஹெச்எஸ் ஸ்டோர் கீப்பர் இந்த 3 போஸ்ட்லுமே வந்து நம்மளோட அமுதன் அச்சீவ்ஸோட கேண்டிடேட்ஸ் அப்பிதா அவங்க வந்து அகைன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது ரிகார்டிங் நம்ம எல்லாமே சேனல் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு அந்த அப்டேட்ஸ் தான் தெரியும். ஸோ எஸ்ஐல 3+1 4 போஸ்ட் 3 தான் போட்டிருக்கோம். ஸோ 4 கேண்டிடேட்ஸ் இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டரா ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பிஹெச்எஸ்க்கு ஸோ லாஸ்ட் வீக் நடந்த ஐ மீன் ஜூலை 7ஆம் தேதி நடந்த கவுன்சிலிங்ல இந்த 15 கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய பிளேஸ் வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. தே ஆர் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்க்ளூடிங் ஸ்டோர் கீப்பர் 1. இது வந்து நம்மளுடைய ஷார்ட் பீரியட்ல ஸோ நம்மளுடைய அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் அகாடமியோட அச்சீவ்மெண்ட்ஸ். ஏன்னா நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு இந்த அச்சீவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும், ஒரு சில கேண்டிடேட்ஸ்க்கு தெரியாம கூட இருக்கும். இது இல்லாம இப்ப இந்த பிஹெச்எஸ் பேஸ் 5 கான சிவி பிசிக்கல் சிவில நம்முடைய அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் வந்து 7 கேண்டிடேட்ஸ் வந்து கம்மிங் 17 நடக்கிற பிசிக்கல் சிவிக்கு போறாங்க. இதுல மோஸ்ட்லி இந்த லிஸ்ட் மேபி கோயிங் டு இன்க்ரீஸ் அவுட் ஆஃப் 20 கூட வரலாம். இது எப்படி அப்படின்னா ஸோ ஒவ்வொரு பேட்ச்லயும் நம்மளுடைய அகாடமிக் கேண்டிடேட்ஸ் நமக்கு நிறைய சப்போர்ட்டிவ் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரிகார்டிங் நம்ம சக்சஸ் டாக் நிறைய ரிலீஸ் பண்ணியிருந்தோம். நம்ம சேனல்லையும் சரி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் சரி இது எல்லாமே பார்த்துருக்கீங்க. இப்போ எங்களுடைய அடுத்த டார்கெட் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் ஏஐசி மீட்டிங் சொல்லியிருந்தோம். ஸோ எங்களுடைய அடுத்த டார்கெட் ஸோ அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட்ஸ் ஐ மீன் பிஜிடிஆர்பி மேக்ஸ். ஸோ இதில் நாங்கள் என்ன பிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா we are going to give the best score in state level. ஸோ அப்படின்றது பிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த அச்சீவ்மெண்டோட லிஸ்ட் வந்து இந்த வருஷம் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் 2025. ஸோ அதனால இந்த பிஜிடிஆர்பி பத்தி ஒரு பெரிய அவுட்லைன் நான் முன்னாடியே இதுக்கான கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு அதுக்கான நியூ பேட்ச் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இதே இல்லாம டிஎன் செட்டில் நாம் ஒரு 10 கேண்டிடேட்ஸ் வந்து குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அதுலயும் நிறைய கொஸ்டின்ஸ் போட்ட நல்ல கேண்டிடேட்ஸ் வந்து நம்ம அகாடமியில இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட்ஸ். இது மாதிரி ஒவ்வொரு பேட்ச்லயும் we are producing the more number of achievers. அதே மாதிரிதான் இன் சிமிலர் மேனர் நம்ம வந்து இந்த பிஜிடிஆர்பி மேக்ஸ்க்கான இனாகிரேஷன் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த இனாகிரேஷன் முக்கியமான பாயிண்ட் நாங்க வந்து இந்த பிஜிடிஆர்பி மேக்ஸ்ல இந்த 232 போஸ்ட் அதுல ஸோ நம்ம ஒரு பிக்கஸ்ட் பார்ட்டா இருக்கணும் ஸோ அப்படின்றத எங்களுடைய ஆசை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த 3 months வந்து we are going to work very hard. ஆல்ரெடி அதுக்கான ஒர்க் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு அதுக்கான நியூ பேட்ச்ல இந்த 10 யூனிட்ஸ் வந்து நம்ம எப்படி கவர் பண்ண போறோம். இந்த ஏன்னா நமக்கு எப்போ எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நோட்டிபிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். நோட்டிபிகேஷன் ஏன்னா ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்ட் என்ன ஸ்கேல் ஆஃப் போஸ்ட் இது எல்லாமே இது வந்து லெவல் 18ல வரக்கூடிய ஒரு பிஜி ஸ்கேல். ஸோ இந்த ஸ்கேலும் இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க எஸ்ஐ ஸ்கேலும் 36,900 இதனுடைய சேலரி ஸோ அரௌண்ட் 65,000. இன்னைக்கு சுச்சுவேஷன்ஸ்ல
இது வந்து ரொம்ப முக்கியமான போஸ்ட். ஒய் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஏன் சொல்றேன் அப்படின்னா இன்னும் ஒரு 1 or 2 years ஸோ கவர்மெண்ட் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் ஃபார் 8th pay கமிஷன். ஸோ அப்போ வந்து இந்த ஸ்கேல் வந்து தலைகீழா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் இந்த பேட்ச் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கவர்மெண்ட் ஒவ்வொரு போஸ்ட்லுமே நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா ப்ராபப்ளி January 1, 2026 வந்து கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் ஃபார் 8th pay ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட். வித்தின் அடுத்த 1 yearல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எதிர்பார்க்கும். இதெல்லாம் வெச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இதெல்லாம் ஞாபகம் வச்சு நான் படித்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய ஜாப் வந்து அடுத்த நீங்க ஜாயின் பண்ண வித்தின் 1 yearல உங்களுடைய சேலரி அப்படியே வந்து இன்னும் ஒரு 50% அப்படியே மாறும். அதனால இந்த போஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான போஸ்ட். ஸோ வேகன்சி ஆல்சோ குட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். ஸோ நம்ம அகாடமி மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா இட் இஸ் கன்சிஸ்டன்சி, த ஹார்ட் ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் சக்சஸ். த கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா எல்லாத்துலயும் ஒரு காம்பவுண்ட் எக்ஸாமுக்கு கன்சிஸ்டன்சியா படிக்க முடியுமா? டெஃபினெட்லி நாட். த கண்டினியூட்டி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எப்பவுமே ஒரு பேட்சில் ஜாயின் பண்றது முக்கியம் இல்லை, அந்த பேட்சை வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். சொல்லிட்டு தான் நம்ம கேண்டிடேட்ஸ்க்கு இப்போ நேற்று அட்மிஷன் போட்ட கேண்டிடேட்ஸ் கூட இன்னைக்கு போடுறது பழைய கேண்டிடேட்ஸ் நிறைய இது சொன்னோம். நிறைய எஸ்ஐ பேட்ச் இருந்து அட்மிஷன் போட்டிருக்கீங்க. ஸோ லாஸ்டா யூஜிடிஆர்பிலேருந்து வந்திருக்கீங்க நியூ கேண்டிடேட்ஸ். எல்லாத்துக்கும் எங்களுடைய மிகப்பெரிய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா எங்களை நம்மளோட அகாடமியை வந்து கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணுங்க. நான் கொடுக்குற ஒவ்வொரு அப்டேட், நான் கொடுக்குற ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதான் கன்சிஸ்டன்சி இல்லாம ஸோ நம்மளால எந்த ஒரு காம்பவுண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியாது. அது குரூப் 4 ஆர் குரூப் 2 ஆர் குரூப் 1 ஆர் யூபிஎஸ்சி ஆர் யூஜிடி பிஜி டிஎன்பிஎஸ்சி வாட் எவர் இட் இஸ், நம்முடைய எஸ்ஐ பிஹெச்எஸ் ஏடி இதுதான் வந்து ஒரு முக்கியமான ரோல். ஏன்னா ஒரு எக்ஸாம் எழுதுறது முக்கியம் இல்லை, ஸோ அந்த எக்ஸாம் நம்ம எப்படி எழுதுறது விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதான் பிக்கஸ்ட் டாஸ்க். அதனால கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணணும். நாங்க எந்த இடத்துல வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எந்த இடத்துல ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து ஸ்பிளிட் அப் பண்ணி காட்டுவோம். ஏன்னா எந்த இடத்துல நம்ம எல்லா இடத்துலயும் இந்த ஒர்க்கை எல்லா இடத்துலயும் ஒரு சில இடத்துல ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கு தான் அந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ண த ஷார்ட்கட் நாங்க சொல்லுவோம். எந்த இடத்துல ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணணும், எந்த இடத்துல நம்ம ஆப்ஷன்ல இருந்து அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தேடணும். ஸோ அப்படின்றது ஒவ்வொரு டைமுமே வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம். இந்த பிஜிடிஆர்பிக்கும் இதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து இதை லாஸ்டா இப்ப நடக்க போற கம்மிங் 20 அன்னைக்கு நடக்க போற ஏடி. ஸோ அதில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் ரிப்ளை கொடுத்ததால சார் ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி ஒய் விச் இஸ் இம்பார்ட்டன்ட். எப்பவுமே ஒரு யூனிட் நோட்ஸா படிப்போம், டெஸ்ட் எழுதுவோம், பட் அதுல கொஸ்டின்ஸ் எப்படி வரும், எந்த பேசிஸ்ல எந்த ஸ்டேட்டால கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து கான்செப்ட். ஸோ அதை வந்து நாங்கள் ஒவ்வொரு யூனிட் வைஸ் வந்து நம்மளுடைய அகாடமியில செக்ரிகேட் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காம்ப்ளெக்ஸ்னா இப்போ இருக்கிற சிலபஸ்ல அதில் அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி பிஜிடிஆர்பி 22 இல்லை பிஜிடிஆர்பி 19 இல்லை பிஜிடிஆர்பி 17 இதெல்லாம் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி படிக்கணுன்றது ஒரு வெல் கிளாரிட்டி இதுல வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எந்த இடத்துல ஹார்ட் ஒர்க், எந்த இடத்துல ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது நம்மளுடைய அகாடமியில உங்களுக்கு கிளியரா டீச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஆல்ரெடி படிச்ச கேண்டிடேட்ஸ்க்கு வித்தவுட் டவுட்ஸ்ல நிறைய அட்மிஷன் போட்டுறீங்க. ஸோ உங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய அகாடமி வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். நிறைய கிளாஸஸ் நீங்க எங்கேயுமே நம்ம அகாடமி பத்தி தேடணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் கூகுள்ல ஸோ அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமின்னு ஒரு டைப் பண்ணீங்களாவே ஸோ நம்மளோட அகாடமி வந்து ஸோ இட்ஸ்
இதுல உங்களுக்கு என்னென்ன வரும் அப்படின்னா, ஸோ எங்களுடைய அச்சீவர்ஸ், ஸோ நம்முடைய ஃப்ரண்ட் பேஜ்லேயே இருக்கும். ஸோ என்னென்ன பேட்ச்ல என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படின்றத இது ஆல்ரெடி ஸ்க்ரோல் பண்ணிட்டு, இது ஏடி கேண்டிடேட்ஸ், இது வந்து எஸ்ஏ அண்ட் ஸ்டோர் கீப்பர்ஸ், இது வந்து பிஹெச்எஸ், இது வந்து நம்முடைய அகாடமியோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இது எல்லாமே நம்ம வெப்சைட்ல நீங்க ஜஸ்ட் கூகுள்ல சர்ச் பண்ணாவே ஸோ எவ்ரிதிங் வெல்கம். இது மாதிரி மை கோர்சஸ்ல போனீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்கும். ஸோ உங்களுடைய கோர்ஸ்க்கு என்ன நடத்திருக்கோம் அப்படின்றது நீங்க ஒவ்வொரு டைமும் வந்து ஸோ விச் இஸ் ஓப்பன் டு எவ்ரி ஒன். இப்போ பிஜிடிஆர் நீங்க பார்க்கலாம். இது மாதிரி ஆல்ரெடி லாஸ்ட் 2 இயர்ஸ் நிறைய இதுக்கு பிஜிடிஆர்பிக்கு பிளான் பண்ணியிருக்கோம் 23ல இருந்து. இப்போ அகைன் கோயிங் டு ஸ்டார்ட், ஆல்ரெடி வி ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய நடத்திருக்கோம். நிறைய இப்பயும் நாங்க ஸோ திரும்பவும் ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஒவ்வொரு யூனிட் வைஸ் இன்னும் கொஞ்சம் அப்டேட்டடா as per our syllabus 2025. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீச் பண்ண போறோம். இதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இந்த 10 யூனிட்டை வந்து பிரிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், கோயிங் டு கண்டக்ட் ஆன் மார்க் டெஸ்ட் அண்ட் டாபிக் டெஸ்ட், இது எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம எடுக்கிற வீடியோஸும் வந்து நம்ம வெப்சைட்ல வந்து வித்தின் 1 or 2 டேஸ்ல அப்டேட் பண்ணிடுவோம். நீங்க அந்த வீடியோவை எத்தனை டைம், இல்லை நைட்டு 12 மணிக்கு போகலாம், எவ்வளவு டைம் இருந்தாலும் நீங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதை மீறி உங்களுக்கு டவுட்ஸ் வருது அப்படின்னா நாங்கள் லைவ் கிளாஸ்ல ஜஸ்ட் வி ஆர் டிஸ்கஸ். அதனால நம்ம அகாடமியோட மிகப்பெரிய பலமே நம்ம அகாடமி மேல நம்மளுடைய அச்சீவர்ஸ் வச்சுக்கிற நம்பிக்கை தான். ஸோ அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பேட்ச்லயும் நம்மளுடைய ரிசல்ட்ஸ். அதனால இப்ப வரப்போற ஏடி ஏஎஸ்ஐ அண்ட் பிஜிடிஆர்பி அடுத்த பேட்ச்ல கண்டிப்பா இந்த அச்சீவ்மெண்ட் லிஸ்டோட அடுத்த ரோல இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய நல்லாவே நம்மளுடைய அச்சீவர்ஸ், நம்மளுடைய கேண்டிடேட்ஸ் நிறைய சப்போர்ட்டிவா வந்துட்டு இருக்கீங்க. ஸோ அவர்கள் எல்லாத்துக்கும் எங்களுடைய அகாடமி சார்பாக மனமார்ந்த நன்றிகள். ஸோ இப்ப சார் வந்து ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்காக சொல்லுவார். வெங்கடேசன் சார். Yes, sir. Good afternoon to all. Actually, நம்ம இன்னைக்கு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். குட் ஆஃப்டர்நூன் சார். பிஜிடி அதுக்காக நம்ம நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே, இந்த பேட்ச் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். ஆக்சுவலி நம்ம 10 யூனிட் வந்து ப்ராப்பரா கவர் பண்ண போறோம். ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி யூனிட் நம்ம வந்து அந்த மல்டிபிள் புக்ஸ். ஆக்சுவலி இப்போ அல்ஜிப்ரா அப்படின்னா நம்ம வந்து ஐஎன் ஹெஸ்டின் அண்ட் விஜய் கண்ணா, ஓகே, 2 ஆத்தரை பேஸ் பண்ணி உள்ள அதை பேஸ் பண்ண உள்ள எல்லா டாபிக்ஸ் நம்ம டீச் பண்ண போறோம். ஓகே, அது மாதிரி ரியலுக்கு வந்து அப்பாஸ்டல், வால்டர் ரூடின் அண்ட் கோல்டுபர்க். ஓகே, அந்த 3 ஆத்தரை பேஸ் பண்ண நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ அதுல நோட்ஸ் எடுத்திருக்கோம், அதான் நம்ம டெஸ்ட் வைக்க போறோம். ஆக்சுவலி கொஸ்டின் பேப்பர் பொறுத்தளவு நம்ம அந்த 3லுமே நம்ம கவர் பண்ணி தான் கொஸ்டின் எடுக்க போறோம். அப்போ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நமக்கு மல்டிபிள் புக் நம்ம சூஸ் பண்ணி நம்ம தான் டீச் பண்ண போறோம். அண்ட் ஆல்சோ அது பேஸ் பண்ணி டெஸ்ட் வைக்க போறோம். இப்போ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் அப்படின்னா நமக்கு துரை பாண்டியன், அல்ஃபோஸ், ஓகே, அண்ட் சபிதா, ஓகே, அண்ட் அது மாதிரி டோபாலஜி அப்படின்னா மங்கஸ் அண்ட் சிமன்ஸ் ஆல்சோ நம்ம அதை ஃபாலோ பண்ண போறோம். அது மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்குமே நம்ம வந்து ஃபங்க்ஷன் அனாலிசிஸ்க்கு வந்து நமக்கு சிமன்ஸ் புக்கை ஃபாலோ பண்ண போறோம். அண்ட் ஆல்சோ சோமசுந்தரம், லோக்கல் ஆத்தர் சோமசுந்தரம் புக்கும் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், கிளாஸ் எடுக்க போறோம். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் ஆல்சோ அதுல இருந்து கொஸ்டின் எடுக்க போறோம். பிளஸ் டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரி வந்து சோமசுந்தரம் அண்ட் வில்மோர் 2மே சேம் தான். ஓகே, நம்ம 2 புக்குமே ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், கொஸ்டின்ஸ் எடுக்க போறோம் அண்ட் கிளாஸ் எடுக்க போறோம். நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பொறுத்தளவு ரைசிங் ஆனா அண்ட் ஆல்சோ நமக்கு பிஆர் விக்டர், ரைசிங் ஆனாலும் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பொறுத்தளவு ஓடி அண்ட் பிடியில் எல்லாமே கவர் ஆயிரும். பட் சங்கராவ் தேவைப்பட்டா சங்கராவை கொஞ்சம் எடுத்துக்கோம். நான் சங்கராவுக்கு கொஞ்சம் தேவைப்படுறாங்க அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் நம்ம என்னது ஃபைன் பண்றதுக்காக. அதனால அண்டு கோடிங் டென் அண்ட் சங்கராவ் அண்ட் ஆல்சோ நம்ம ரைசிங் ஆனா 3 ஆத்தரை பேஸ் பண்ணி நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கவர் பண்ண போறோம். ஓகேங்களா? கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் பொறுத்தளவு கிரீன்வுட் சாரோட புக்கை தான் ஃபாலோ பண்ண போறோம்.
ஓகே, அது மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்குமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மினிமம் 2 hours அது அப்படின்னா 3 hours நம்ம சூஸ் பண்ணி தான் கிளாஸ் எடுக்க போறோம். அண்ட் ஆல்சோ நம்ம அதுல இருந்தா கொஸ்டின் எடுக்க போறோம். அப்போ உங்களுக்கு மேஜர்ல கேட்கிற 110 கொஸ்டின்ல டெஃபைனட்டா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி நம்மளுடைய கிளாஸ் இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ டெஸ்ட் அப்படிதான் இருக்க போகுது. அதான் பிளான் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? டெஃபினட்டா இந்த பேட்ச் வந்து பெட்டரா கொண்டு போவோம். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி யூஜிடிஆர்பிங்கிறது நம்ம ப்ரூஃப் பண்ணிருக்கோம். நியர்பை 16 கேண்டிடேட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், செலக்ட் ஆகி வச்சிருக்கோம் நம்ம. அண்ட் அதுவும் நமக்கு நியர்பை உங்களை மாதிரி ஒரு 231 அந்த மாதிரி மேக்ஸ் வேக்கண்ட் தான். அதுல 16 பேர் செலக்ட் பண்ண வச்சிருக்கோம். பட் பிஜிடிஆர்பி எங்களுடைய மெயின் டார்கெட் இதுதான். இப்போ எங்களுடைய 24/7ங்கிற மாதிரி 24 மணி நேரமே எங்களோட ஒரே ஒர்க்குனா பிஜிடிஆர்பி தான். பட் இன்னொரு 1 or 2 days இன்னொரு 1 weekல நாங்க திரும்பி நம்ம என்ன பண்றோம், 24/7 நீங்க உங்களை மட்டும் தான் ஃபாலோ பண்ண போறோம். டெய்லியும் டெஸ்ட் நடக்கும், டெய்லியும் கிளாஸ் இருக்கும். டெய்லி டெஸ்ட் நடக்கும், டெய்லியும் கிளாஸ் இருக்கும். அப்ப எக்ஸாம் டேட் வந்து முடிவு வரையும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், கிளாஸ் இருக்கும். அதனால மேஜரை பொறுத்தளவு ஒரு பர்ஃபெக்டான ஒரு கோச்சிங் அண்ட் டீச்சிங் அண்ட் ஆல்சோ டெஸ்ட், இது மூணுமே உங்களுக்கு கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த பேட்ச் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, எல்லாரும் இதை பயன்படுத்தி உங்களுடைய கனவை அச்சீவ் பண்ணிக்கோங்க. இது நாங்கள் ஜஸ்ட் லைக் தட் கொண்டு போகல, பட் எல்லாமே வெல் பிளானோட தான் இருக்கும் நாங்கள். ஓகேங்களா? அது மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே எந்தெந்த ஆத்தர் புக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், அது எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத கவர் பண்ணி கொண்டு போகிறோம். அதனால இந்த பேட்ச் எல்லாம் பயன்படுத்தி நீங்களும் ஃபியூச்சரில் வந்து இந்த அமுதன் அச்சூவர்ஸ் அகாடமியில் ஒரு அச்சுவரா ஒரு உங்களுடைய ஃபோட்டோ போட்டு எங்கள் வெப்சைட்டில் நம்மளுடைய வெப்சைட்டில் உங்களுடைய ஃபோட்டோவும் இருக்கணும். ஓகே, உங்களுடைய வாழ்க்கையும் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோட்டோங்கிறத விட உங்களோட லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம் இது. சார் சொன்ன மாதிரி 8th பே கமிஷன் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. 8th கமிஷன் ஆல்ரெடி 7th பே கமிஷன்ல நிறைய வந்து ஸ்கேல் ஆப் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்ப 8th பே கமிஷன் இன்னும் டெஃபினட்டா மல்டிபிள் இன்க்ரீஸ் ஆகும். எப்பவுமே ஒரு அரசாங்க வேலை இல்லாத ஒரு ஃபியூச்சர் ரன் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ கொரோனா மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கவர்மெண்ட் ஷாப்புக்கு எந்த ஷாப்புக்குமே அவங்க வந்து சேலரி நிறுத்தவே கிடையாது. அப்ப கவர்மெண்ட் ஜாப்புங்கிறது மஸ்ட் இங்கே. அதுவும் இது மாதிரி ஒரு பிஜிடிஆர்பி, அதுவும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பிஜிடிஆர்பி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. போஸ்டிங் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். டெஃபினட்டா இன்னும் 100 மினிமம் 100 இன்க்ரீஸ் ஆகும். பட் அது முக்கியம் கிடையாது, இருக்கிற போஸ்டிங் நம்ம படிக்கணும். அது மாதிரி September 28 ஆக்சுவலா சொல்லியிருந்தாங்க. பட் மேபி டிஃபர் ஆகலாம். பட் நம்மளோட எய்ம் வந்து September 28 எய்ம் வச்சு தான் படிக்கணும். அப்போ அது பேஸ் பண்ணி நாங்கள் டீச் பண்ணுவோம் நம்ம. சரிங்களா? அதனால ஆல்ரெடி ஜாயின் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களை பயன்படுத்திக்கோங்க. ஆக்சுவலா நாங்கள் அடிக்கடி சொல்றது என்னன்னா, எங்களை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். உங்களுக்கு நிறைய டவுட் வந்துச்சு அப்படின்னா எனக்கு கண்டிப்பா கேளுங்க, கால் பண்ணி கேளுங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க. எப்படியாவது இந்த ஒரு நியர்பை ஒரு 80 days ஒழுங்கா பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வந்து ஒரு நல்லபடியா அமைச்சுக்கோங்க. நீங்க ஒருத்தவங்க ஜாப் வாங்கினீங்க அப்படின்னா உங்களோட ஹோல் ஜெனரேஷன் உங்க லைஃப் நல்லா இருக்கும். உங்க குழந்தைங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும், குழந்தைங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அது மாதிரி இந்த அவ்வளோ ஈஸி கிடையாது. இது மாதிரி ஒரு எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணி ஜாப் போகிறது. பட் எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ண டெஃபினட்டா அடிச்சிடலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். டெஃபினட்டா உங்களுக்கு கிளாஸஸ் அண்டு வந்து நோட்ஸ் அண்டு டெஸ்ட் வந்து மச் பெட்டரா டெஃபினட்டா இருக்கும். உங்க லைஃபுக்கு கண்டிப்பா இந்த ஒரு கோர்ஸ் உங்களுக்கு உதவும். ஓகே, தேங்க்யூ. ஓகே, எல்லாரும் நல்லா படிங்கம்மா. தேங்க்யூ சார். ஸோ ஆக்சுவலி சார் ஒரு சில யூனிட் சொல்லியிருந்தார் எப்படி நாங்கள் பண்ண போகிறோம் ஸோ அப்படின்றத பேஸ் பண்ணி. அதனால் ஈச் அண்ட் எவரி யூனிட்ஸ் ஆக்சுவலாக நாங்கள் இப்போ வந்து இந்த 10 யூனிட்ஸில் எதுவுமே நம்ம ஸ்கிப் பண்ண மாட்டோம். நாங்கள் சொல்கிறது எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளோட எய்ம் வந்து ஸ்டேட் டாப்பர், நாட் ஓன்லி ஃபார் யூனிட் டாபிக் ஆல்சோ. இப்போ நாங்கள் இந்த குரூப் இந்த அல்ஜிப்ரான்றத நாங்கள் 4 டிவைட் பண்ணிடுவோம். ஸோ குரூப் 1 வந்து ஒரு பார்ட், ஸோ ரிங்கு வந்து ஒரு பார்ட், ஃபீல்டு தியரி ஒரு பார்ட், வெக்டர் ஸ்பேஸ் ஒரு பார்ட், அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி எல்லாமே இந்த மேட்ரிக்ஸ் அதெல்லாம் ஒரு. ஸோ இப்படிதான் we are going to cover 1 by 1. இப்போ ரியல்லாம் அப்படிதான். ஸோ ஃபர்ஸ்ட் செட்டு, ஸோ செட்டு முடிஞ்சோன்னு என்ன வரும், அந்த செட்லாம் சேர்ந்த சீக்வன்ஸ். ஸோ சீக்வன்ஸ்க்கு அப்புறம் சீரீஸ்க்கு அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ், கண்டினியூட்டி, அதுக்கப்புறம் டிஃபரன்சிபிலிட்டி. இப்படிதான் பார்ட் பை பார்ட்டா பிரிக்க போறோம். ரீமான் ஸ்டெப் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நியூ சிலபஸ். ஆல்ரெடி இதுக்கான நோட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். பட் we are going to teach the very elaborate. இன்னுமே எலாபரேட்டா இதுக்கு நம்ம வந்து டீச் பண்ண போறோம் ரியல். அதனால நம்மளுடைய ஹீரோ நமக்கு இனிமேல் வரக்கூடிய 90 நாட்களும் நம்மளுடைய மைண்ட்ல இருக்கிறது ஒன்லி சிலபஸ் தான், லைன் பை லைனா. டோபாலஜி அதே மாதிரி தான். ஸோ டோபாலஜியோட பேஸ்
அதுக்கப்புறம் 1 by 1 டெஃபினிஷன் கொடுத்து அதுக்கான கவுண்டர். எப்பவுமே இது ஒரு ஸ்டாண்டர்ட் சிலபஸ். நீங்க லாஸ்ட் பிஜி லாஸ்ட் பாலிடெக்னிக் இயர்ல இதே சிலபஸ் தான் இருந்தது. அப் டு டைட் எக்ஸ்டென்ஷன் தியரம் தான். யூரிசான் லம்மா, யூரிசான் மெட்ரிஷன், இதுதான் ஸ்டாண்டர்ட் சிலபஸ். இதுல நம்ம எப்படி கொஸ்டின்ஸ் வந்து ரீச் பண்ணலாம். ஸோ காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா 3 பார்ட்டா பிரிக்கிறோம். ஸோ அனலிட்டிக் அண்ட் ஹார்மோனிக், அதுக்கப்புறம் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன், கன்ஃபார்மல் மேப்பிங். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய பவர் சீரியஸ் அண்ட் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ், ஐ மீன் அந்த மெக்லாரின் சீரியஸ், டைலர் சீரியஸ். அதுக்கப்புறம் தான் காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷன். இந்த காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷன் பார்ட் பை பார்ட்டா இது எப்படி அன்ஃபோர்ஸ் தான் இந்த சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் we are going to the different authors யூஸ் பண்ணுவோம். அதனால டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர். இப்போ காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷன் நிறைய இருக்கு. அதில் இன்டெகிரல் ஃபார்முலா ஒரு டைப், ரெசிடியூ தியரம் ஒன்று, அதுக்கப்புறம் போல்ஸ் வந்துடும் ரெசிடியூஸ். அது மாதிரி பார்ட் பை பார்ட்டா பிரிச்சோம் அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ இப்படிதான் படிக்கணும் எப்பவுமே. ஒவ்வொரு பார்ட்டா பிரிச்சு ஒரு 50 கொஸ்டின் வந்து டெஸ்ட் வச்சிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி ஃபங்க்ஷனல் அதே மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் பாடாக் ஸ்பேஸ் மட்டும் ஒரு டெஸ்ட் வந்துடும், அப்புறம் கில்பர்ட் ஸ்பேஸ், அடுத்து பாடாக் அல்ஜீப்ரா, இது மாதிரி இதுக்கு சேர்த்து டெஸ்ட். பட் வி ஆர் கோயிங் டு செப்பரேட். ஸோ டிஜி அதே மாதிரி நம்ம பிரிச்சு இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஹெலிக்ஸ்ல இன்க்ளூடிங் இன்டென்சிக் இக்குவேஷன், இது எல்லாமே நிறைய ஃபார்முலா as well as ப்ராப்ளம்ஸ். அதனால நம்ம லாஸ்ட் வரைக்கும் ஜியோடிஸ்டிக்ஸ் வரைக்கும் நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா டியில் நிறைய பார்ட் டெஸ்ட் ஆல்ரெடி வச்சிருக்கோம். பட் இதுலேயும் நம்ம ஓடிவே வந்து ஒரு 3-4 பார்ட்டாக பிரிச்சுதான் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி. பட் இப்பயும் அதான் பண்ண போகிறோம். வி ஆர் கோயிங் டு ஸ்பிளிட் அப். பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஹையர் ஆர்டர் கோஎஃபிஷியன்ட்னு ஒரு டெஸ்ட், அது கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். அதே மாதிரி லீனியர் இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ஸ் ரான்ஸ்கி, அதே மாதிரி இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம், அதே மாதிரி ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்ஸ், அதே மாதிரி இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட், லெஜெண்டரி ஒரு பார்ட், லெஜெண்டரி பெசல்ஸ் அண்ட் ஹெர்மேட். இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஓடி. இதெல்லாம் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் கோர்ஸ்ல அவ்வளோ பேஜஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். ஏன்னா எல்லாமே நம்ம அதில் கவர் பண்ணி அதை தவிர்த்து நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு வி ஆர் கிவிங் தி ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டி ஆல்சோ. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிப்சிஸ் கண்டிஷன்ஸ் இன்க்ளூடிங் அப்ராக்சிமேஷன். இதில் பிடிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எலிமினேஷன் ஆஃப் ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட், ஆர்பிட்ரி ஃபங்க்ஷன்ஸ் இதில் கிடையாது. அதை விட்டுட்டு அடுத்த பார்ட்டுக்கு வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க, லெக்ராஞ்சிஸ் ஆர்பிட்ஸ். ஏன்னா அது பிஜி ஸ்டாண்டர்ட்ன்றதால. அதே மாதிரி how to classify the PDA either elliptic or என்னடா வரும் ஹைபர்போலிக், பரபோலிக். அது எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம் ஹையர் ஆர்டர் ஆர் செகண்ட் ஆர்டர் பிடிஏல. அதே மாதிரி செகண்ட் ஆர்டர் பிடியோட ஹோமோஜீனியஸ் அண்ட் நான் ஹோமோஜீனியஸ்க்கான சொல்யூஷன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், அதுவும் வந்து அந்த விச் இஸ் எலாபரேட் மேனர். பட் இதில் நியூவா வந்து இது ஆல்ரெடி இந்த பிஜி ஸ்டாண்டர்ட்ல இது ஒரு பிக் ப்ராப்ளம். என்ன அப்படின்னா மெத்தட்ஸ் ஆஃப் செப்பரேஷன் வேரியபிள், இந்த வைப்ரேஷன் ஆஃப் ஸ்ட்ரிங்கு, அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய வேவ் ஈக்குவேஷன், அதே மாதிரி ஹீட் ஈக்குவேஷன், லாப்லாஸ், அதுக்கான 3 சூட்டபிள் சொல்யூஷன், 3 கைண்ட் ஆஃப் சொல்யூஷன், விச் ஒன் இஸ் சூட்டபிள் சொல்யூஷன், அதை பேஸ் பண்ணி டீச் பண்றது தான் இது. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது விச் ஜெனரல் டு லாஸ்ட் பாலிடெக்னிக் சிலபஸ். பேசிக்ஸ்ல ஆரம்பிச்சு எப்பவுமே அந்த லெக்கராஞ்சி பாய்சன் பிராக்கெட்ல முடிப்பாங்க. எங்கெங்க வரும் அப்படின்னா லெக்கராஞ்சி, ஹாமில்டோனியன், அந்த பிரின்சிபல், லீஸ்ட் ஸ்ட்ரக்சர், அந்த கெனானிக்கல், அந்த PQ ப்ரூவ் பண்றது, இது இல்லாம டிஃபரன்ஷியல் அண்ட் ஜெனரேட்டர், இதெல்லாம் கவர் பண்ணி. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் இதில் பாதி கேட்பாங்க. ஏன்னா இதெல்லாம் ரிவைசர் சிலபஸ், இதெல்லாம் ஆல்ரெடி பிஜியில் இல்லை. இப்போ சிலபஸ் எப்பவுமே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, சிலபஸ் சேஞ்ச் பண்ணும் போதே நம்ம அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவோம். ஏன்னா அது எல்லாம் மாற்றுவாங்களா மாட்டாங்களான்னு இருக்கும்போது அந்த டைம்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணி அந்த எக்ஸாம் கிராக் பண்ணிடுவோம். இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா பழைய சிலபஸ் தான் எல்லாமே படிச்சிருப்பாங்க. ஸோ நியூ சிலபஸ்ல வரும்போது கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னு நீங்க ஐடியா. ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி கேட் எக்ஸாம் நிறைய இருக்கு, கேட் எக்ஸாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் இந்த கொஸ்டினை வெரி ஸ்டாண்டர்டாக தரும். அதே மாதிரி நியூமரிக்கல் அனாலிசிஸ்,
இதுவும் வந்து which is common to polytechnic year. ஸோ இதுக்குமே வந்து ஜெயின் ஐயங்கார் இது மாதிரி புக்ஸ் வந்து வெரி குட் புக்ஸ். ஸோ அவருடைய நியூமரிக்கல் மெத்தட்ஸ்லையும் ஜெயின் ஐயங்கார் இருக்கு, நியூமரிக்கல் அனாலிசிஸ் ஜெயின் ஐயங்கார் இருக்கு. ஸோ 2 புக்கையும் நாங்கள் ஃபாலோ பண்ணி அது இல்லாமல் சம் ஃபாரின் ஆத்தர்ஸ் ஓவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. பிஆர் விட்டல் இருக்கு, மன்மோகன் குப்தா, பிரேம்குமார் குப்தா, HM டாகா, இது மாதிரி we are referred for some various foreign authors, also local authors. இதே வந்து நம்ம 4 பார்ட்டா பிரிக்கிறோம். எல்பிபி ஒரு பார்ட். எல்பிபின்றது அப் டு அன்பார்ச்சுனேட்லி இதில் அசைன்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் கிடையாது. அது வந்து ஒன்லி ஃபார் யூஜி ஸ்டாண்டர்ட் கேண்டிடேட்ஸ்க்கு இது இருக்கு. எல்பிபின்றது ஒரு பார்ட், இண்டிவிஜுவல் ப்ரோக்ராம்ன்றது அனதர் பார்ட். அதில் பிரான்ச் அண்ட் போன் அண்ட் கொமாரின் கட்டிங் பிளேன் மெத்தட்ஸ் அதெல்லாம் கவர் ஆகும். இது இல்லாமல் இண்டிவிஜுவல் ப்ரோக்ராம் தனியாக இருக்கு, டைனமிக் தனியாக இருக்கு. ஸோ நான்லைன்றது அகைன் செப்பரேட் பார்ட். ஸோ அதில் நமக்கு நிறைய இருக்கு. கண்டக்கர் மெத்தட் இது மாதிரி சம் வேரியஸ் அது எல்லாமே நம்ம நோட்ஸில் கொடுத்துருப்போம். இருந்தாலும் we are going to elaborate. இது இல்லாமல் நெட்வொர்க் டெக்னிக்ஸ், பெர்த் அண்ட் சிபிஎம் மெத்தட், மேக்ஸ் ஃப்ளோ மின்கட் தியரம், அடுத்து கியூயிங் தியரி ஒரு பார்ட். இது இல்லாமல் இன்வென்டரி மாடல்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது அந்த ஓவர். ப்ராபபிலிட்டி இந்த டைம் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு வி ஆர் வெரி ஃபேமிலியர் நம்ம அகாடமி. அதனால் அந்த யூனிட்ஸ் பற்றி நமக்கு நோ டவுட்ஸ். பட் மற்ற யூனிட்ஸ் டவுட்ஸ்னா அதுவும் கிடையாது. ஏன்னா இதில் வி ஹவ் லார்ஜ் நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா அந்த குப்தா கபூர் புக்கே நாங்கள் மெட்டீரியலாக எழுதி நிறைய வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு வி ஆர் டீச்டு ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தனியாகவே நம்ம டீச் பண்ணியிருக்கோம் நம்ம அகாடமி. அதனால இது நாட் ஏ பிக்கெட் இஷ்யூ. இது மாதிரி இதுதான் வந்து இந்த 3 monthsல நம்மளுடைய மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கணும். யூனிட் 1னா இது, யூனிட் 2னா இது. யூனிட் 2னா நீங்க உங்களுடைய பேரு யூனிட் 3 டாபாலஜி, யூனிட் 4னா காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனல். ஸோ இப்போ யூனிட் 6னா டிஃபரன்ஸ் ஜாமெண்ட்ரி, 7னா டிஃபரன்ஸ் லிக்விட்ஸ், 8னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல். இது மாதிரி ஒவ்வொரு யூனிட்டும் நீ யூனிட் நம்பர் சொல்லும் போதே அதுக்கான நேம் வந்து நான் மைண்ட்ல வந்துடணும். ஸோ அப்படி ஏன்னா நமக்கு எல்லாமே சிலபஸ் தான். இது இல்லாம நம்மளுடைய எஜுகேஷன் மெத்தடாலஜி இந்த 10 யூனிட்ஸ், இந்த 10 யூனிட்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் கொடுத்து we are going to teach one by one. இதில் இன்க்ளூடிங் சைக்காலஜி ஆல்சோ. ஸோ இதுவும் நம்ம ஏன்னா நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படின்னா we are going to get a topest mark, the top mark. அதே மாதிரி ஆல்ரெடி நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சிக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்ன்றதை எடுத்திருக்கோம். ஹிஸ்டரி, இந்தியன் பாலிட்டி, ஜியாகிரபி, இந்தியன் எக்கனாமி அண்ட் ஆப்டிடியூட் மென்டல். ஸோ அகெயின் நம்ம அதில் உங்களுக்கு கொடுப்போம், அதுக்கான மெட்டீரியல்ஸ் கொடுப்போம், அந்த வீடியோஸ் கொடுப்போம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அகெயின் நம்ம அதுக்கான லைவ் கிளாஸில் நம்ம டீச் பண்ண வச்சிடலாம். இதுக்கு நமக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு ஃபேக்கல்டி மெம்பர் கோயிங் டு நாமினேட். இப்போதைக்கு நம்ம எதையும் ஸ்கிப் பண்ண போறதில்ல. சில பேர் சொல்லுவாங்க சைக்காலஜி வேணும், எஜுகேஷன் வேணும், ஜெனரல் நாலேஜ் வேணும். பட் நம்மளோட டார்கெட் வாட் இஸ் த மேக்ஸிமம். நம்ம டிஆர்பி நீங்க என்ன டார்கெட் வச்சிருப்பீங்க கேண்டிடேட் சைட்? வாட் இஸ் யுவர் டார்கெட் பை எனி ஒன்? யாரா வேணுமோ சொல்லுங்க. No, the session is for you. So what is your target in PGTR? மேக்ஸ் 10 யூனிட்ஸ் வந்து ஃபுல்லா கவர் பண்ணனும் சார். அப்புறம் சைக்காலஜி பார்க்கணும் சார். ஓகே. Anyone, any others? So ஏதோ ஒரு டார்கெட் வச்சிருப்பீங்களா? ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்போது டார்கெட் வச்சிருப்பீங்க. So that's why I'm asking. Okay, some members are saying state first, sir. So go. Actually, Sadiq sir. So our target is correct. Sir, we are fixing the what is our largest
ரொம்ப பெரிய ஒரு டார்கெட் என்னது ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுதான் ஆல்ரெடி நம்மளுடைய பிஜிடிஆர்பி கேண்டிடேட் சொல்லியிருக்கு. ஏன்னா நம்ம ஒரு டார்கெட்டுக்கு ரொம்ப ஒரு லார்ஜரா ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்குள்ள நமக்கான கான்ஃபிடன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை பொறுத்த வரைக்கும் த கான்ஃபிடென்டோட பாசிட்டிவிட்டி, ஸோ பாசிட்டிவிட்டியோட சேர்ந்த ஸ்மார்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க், இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த பிஜிடி. ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் கான்ஃபிடென்ட், வெறும் பாசிட்டிவிட்டி நம்ம ஹெல்ப் பண்ணுமான பண்ணாது. ஸோ அது கூட ஆக்சுவலா செட்டிங் ஏ கோல் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் ஆன் ஏ கோல். வெறும் நான் கோல் வச்சிருக்கேன் அப்படின்னா வெறும் ஒரு குறிக்கோள் மட்டும் வச்சு நம்மளால ரீச் பண்ண முடியாது. என்ன சொன்னார்? கடின உழைப்பு கூட சேர்ந்த ஒரு குறிக்கோள் தான் நமக்கான நம்ம வாழ்க்கையை வந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு போகும். ஸோ அதனால நாங்க அதை தான் சொல்ல போறோம். ஸோ வாட் இஸ் யுவர் ஸ்மார்ட் ஹார்ட் ஒர்க், அதே மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு பாசிட்டிவிட்டி, ஸோ அது கூட சேர்ந்த உழைப்பு இந்த பிஜி. ஏன்னா இது ஒரு நல்ல போஸ்ட், ஒரு குட் ஸ்கேல போஸ்ட். ஆல்ரெடி இதுக்கான பே வந்து இன்னுமே மாறும். ஒரு குட் நம்பர் நாம ஆல்ரெடி சொல்லிட்டோம். நம்ம அகாடமி வந்து வி டோன்ட் வரி ஃபார் அதர்ஸ். யாரா வேணுமோ நம்ம ஒன்லி நம்ம டார்கெட் நோக்கி தான் நம்ம டிராவல் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மள தயார்படுத்திக்கணும் ஃபர்ஸ்ட். அதனால நம்ம குடும்ப சூழ்நிலைகள் மாறணும் அப்படின்னா நாம வந்து ஒரு நல்ல, ஸோ அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்படி போகணும் அப்படின்னா we are the போஸ்ட். ஒரு டீச்சர் அப்படின்றது இன்னைக்கு நீ கம்பேர் டு பிஜி டீச்சர்ன்றது விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்கூல் எஜுகேஷன்லேயே ஒரு டாப் லெவல் போஸ்ட் இந்த பிஜி ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இது சாத்தியம். சாத்தியப்படாத ஒண்ணும் இல்லையா? இதெல்லாம் எப்படி சார் சாத்தியம் அப்படின்னா ஆல்ரெடி அந்த சாத்தியக்கூறுகள்லாம் நம்ம அகாடமியில வேரியஸ் பேச்சஸ்ல அச்சீவ் பண்ணி காமிச்சிருக்கோம். நாட் ஃபார் குரூப் 2A ஸ்கேல் ஒரு குரூப் 4 ஸ்கேல், இன்க்ளூடிங் குரூப் 1 ஸ்கேல் ஆல்சோ, ஒரு இன்டர்வியூ போஸ்ட்ல கூட. பட் இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் இல்லை. ஏன்னா இதுக்கு இன்டர்வியூ கிடையாது. நம்ம டைரக்டா ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டோம்னா we are getting a post. அவ்வளவுதான். ஒரு 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 டைரக்ட் சிவி. அதுக்கு பிறகு ஒரு கெட்டிங் த ப்ரொஃபஷனல் செலக்ஷன்ஸ். எப்பவுமே நான் சொல்றது அதான், நம்ம டாப்ல வந்துடணும். ப்ளீஸ் டோன்ட் ஆசிலேட் ஃபார் 1:2. அந்த ரேஷியோக்கு நாம போகக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த நம்மளுடைய சிலபஸ், அது எஜுகேஷன் மெத்தடாலஜி, ஜிகே ஆர் மேத்தமெட்டிக்ஸ், அதை ப்ராப்பரா படிச்சு நம்ம டெஸ்ட் எழுதணும். அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது எப்படி பண்றது அப்படின்னு நான் உங்களுக்கு we are going to give the guide one by one. One by one விட யூனிட் பை யூனிட், ஆல்சோ இன் அவர் சிலபஸ் லைன் பை லைன். நம்மளுடைய சிலபஸ்ல எந்த ஒரு லைனும் மிஸ் ஆகாம we are going to take classes. இதுதான் எங்களுடைய the complete overview for PGTRB mathematics page. So that's why ஏன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் நம்மளுடைய அமுதல் அச்சீவர்ஸ் அகாடமி வாட்ஸ்அப் குரூப்ல they are asking more number of questions. உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த செஷன்ல ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கும். ஏன்னா எல்லாமே நாங்கள் எலாபரேட்டர் நிறைய கேட்டே இருக்காங்க. ஏன்னா நம்ம அகாடமி, ஏன்னா இது எங்களுடைய மெயின் எய்ம். ஸோ டு கிளியர் டவுட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் அவர் அகாடமி, இட்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலேயே நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து காட்டியிருக்கோம். அப் டு சென்னை டு தூத்துக்குடி, இன்க்ளூடிங் கன்னியாகுமரி, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நம்ம அச்சீவர்ஸ் இருக்காங்க. இதுலேயும் மெயின் எய்ம், we are going to produce in 38 districts different kind of people
ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு டார்கெட்ல இதை ஆரம்பிச்சிருக்கோம். அதனால நம்ம அகாடமிக் கேண்டிடேட்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ், எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. அதனால இது ரொம்ப முக்கியம். சப்போர்ட்டிவ்னா supportive means you will get a more idea in PGTR. Okay, any doubts? இன்னும் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணுமா சார்? Any point from your side? சார் குட் ஆஃப்டர்நூன் சார். சொல்லுங்கம்மா. பாப்பா சொல்லுங்க. பாப்பா, ஆமா, ஏற்கனவே உங்களுக்கு நோன் பர்சன் தான். சொல்லுங்க, உங்களை பத்தி நோ இன்ட்ரோடக்ஷன். சார் இது ஏஜ் லிமிட் எதுவும் இருக்காங்க சார் ஓசி கோட்டாவுக்கு? லாஸ்ட் தடவை 40 இயர்ஸ்னாங்க, அப்புறம் அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிட்டு நோ ஏஜ் லிமிட்னு கொடுத்தாங்க. இல்ல இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் கண்டிஷன்ஸ் எதுவும் இருக்காங்க சார்? ரிசர்வேஷன் ஃபார் உமன் கண்டிப்பா ஏஜ் லிமிட் இருக்கும். ஆனா லாஸ்ட் தடவை அந்த ஒரு இஷ்யூ வந்ததுங்க சார் லாஸ்ட் டிஆர்பில. The upper age limit for the candidates belong to general category. For the appointment of PG Assistant Director 53 years. ஓகே சார், ஓகே சார். அதுக்கு மீறி யாரும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே சார். ஆனா லாஸ்ட் வந்து இது பண்ணி 40 இயர்ஸ்னு அப்புறம் சொல்லிட்டு அப்புறம் 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க. 23 ஜிஓல இது இருக்கு. In notification they are clearly mentioned. General 53, the reservation category 58. ஓகேங்க சார். இந்த ஏஜ் என்ன கால்குலேஷனா 1st July 2025. மேம் யூ ஆர் பியூர்லி எலிஜிபிள். ஓகே சார், ஓகே சார். நீங்க தைரியமா படிக்கலாம். நீங்க ஆல்ரெடி ஏன்னா லாஸ்ட் தடவை இந்த ஒரு இஷ்யூ வந்து அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் பயந்து போய் அப்புறம் திரும்ப இது பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் கொடுத்த உடனே அப்புறம் ரிலாக்ஸேஷன் பண்ணுனாங்க. அதுக்கப்புறம் 23 ஜிஓல ரிலாக்ஸ். ஓகேங்க சார். ஜிஓ நம்பர் 185. சோ அண்டர் தி ஸ்கூல் எஜுகேஷன் பட்ஜெட் 1 டிபார்ட்மென்ட்ல யூ ஆர் பியூர்லி எலிஜிபிள். டெஃபினட்டா உங்களால படிக்க முடியும் மேடம். ஓகே சார். நீங்க படிச்சாலும் சரி. நீங்க ஆல்ரெடி டிஎன் செட்டுக்கு படிச்சிருக்கீங்க. ஆமாங்க சார். நீங்க எங்க கிட்ட தான் படிக்கணும்னு அவசியம் இல்ல. ஓகேங்க சார். எவ்வளவு படிச்சாலும் நீங்க படிக்கலாம். பிகாஸ் ஆஃப் யுவர் கெபாசிட்டி. ஓகேங்க சார். ஏன்னா நம்ம டிஎன் செட் நிறைய டீச் பண்ணிருக்கோம். ஆமாங்க சார். இதுல இருந்து ஆல்மோஸ்ட் 70% சிலபஸ் கவர் ஆகும். ஓகேங்க சார். உங்களுடைய மெட்டீரியல் எல்லாம் கிளியரா இருக்கும், இன் டெப்தா இருக்கும், ஒன் வேர்ட் ஆப்ஜெக்டிவ் எல்லாமே. நீங்க நல்லா படிங்க. நீங்க அதான் சொன்னேன். ஓகேங்க. நீங்க என்கிட்டயே வந்து படிக்கலாம், நீங்க கான்ஃபிடென்ட்டா படிங்க. ஓகேங்க சார். எங்களுடைய தான் வந்து படிச்சாலும் ஓகே. இல்ல சார் வராம படிச்சீங்க, நீங்க ஆல்ரெடி டிஎன் செட் நம்ம ரொம்ப நாள் டிராவல் பண்ணிருக்கோம் வித் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸோட. ஆமாங்க சார். ஆமா, அதனால உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால நல்லா கான்ஃபிடென்ட்டா படிங்க. ஓகேங்க சார். தேங்க் யூ சார். கண்டிப்பா இந்த பிஜி கிளியர் பண்ண முடியும். ஓகேங்க சார். ஓகே, உங்க டவுட்ஸ் கிளியரா மேடம்? ஓகே சார். தேங்க் யூ சார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஓகே சார். சொல்லுங்கப்பா. தேவிங் சார், நானே காலேஜ் பிஆர்பிக்காக ஜாயின். சொல்லுங்கம்மா. திருவண்ணாமலை. ஆமா சார், ஆமா சார். நான் உங்களுடைய கோச்சிங் எல்லாமே நல்லா இருக்கும் சார். அதாவது அந்த டெஸ்ட்டுக்கு கரெக்டா நாங்க வரணும். அதுலயே நான் நிறைய பாத்துருக்கேன் சார். அந்த செட்டிலே நான் ஜாயின் பண்ணிருந்தேன் சார். சரிங்கப்பா. அந்த டெஸ்ட்ன்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அடிக்கடி சொல்லுவீங்க. அவரு நீங்களும் சரி, வெங்கடேசன் சாரும் சரி. அந்த கரெக்ட் வந்து ஆன்லைன்ல நாங்க பண்ணாலும் அதை 2 நாள்ல உடனே போஸ்ட் பண்ணணும். நாங்க உங்களுக்கு பர்சனலாவே பண்ணுவோம் சார். அப்ப கண்டிப்பா நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க. அதுதான் பிகாஸ் ஆஃப் உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை. யூ ஆர் எ காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், பட் யூ நோ எவ்ரிதிங். ஏன்னா ஒரு ஒரு காலேஜ்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும், எது பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு கிளியரா ஐடியா இருக்கும். ஆனா இப்ப கொஞ்சம் பயம் இருக்கு சார். எப்படி இதுல ஆனா எப்படியாவது உள்ள போயிடணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு. இல்ல நீங்க ஆல்ரெடி கேட்டீங்க. நாங்க சொன்ன ஒரு காமன் கூகுள் மீட்ல எக்ஸ்பிளைன். உங்களுக்கு அந்த பயமே தேவையில்ல. ஓகே சார், ஓகே சார். கண்டிப்பா உங்களால பண்ண முடியும் மேடம். ஓகே சார். நீங்க ஆல்ரெடி டிஎன் செட்ல நிறைய ஏபிகா படிச்சிருக்கீங்க. சரிங்க சார். அதுலயே 70% முடிஞ்சுங்க. ஓகே சார். நீங்க நம்பிக்கையோட படிங்க. ஓகே சார். நீங்க டவுட்ஸ் இருந்தா போய் சாரி பாருங்க. ஓகே சார். இல்ல லைவ் இன்டராக்ஷன் கேளுங்க. ஓகே சார். டெஃபினட்டா நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். எஸ் சார், எஸ் சார். அதனால நான் கான்ஃபிடென்ட்டா பண்ணுங்க. நம்பிக்கை விட்டுறாதீங்க. ஓகே சார். நம்ம அகாடமி பத்தி நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க சார்? லாஸ்ட் ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு வந்தீங்க, நிறைய படிச்சீங்க.
நாம என்ன பண்ணணும் அப்படின்றதே மத்தவங்க சொல்லிடுங்க. ஹலோ சார், அம்மா சொல்லுங்க. புரியல சார், சரியா கேட்கல. இல்லம்மா, நம்ம லாஸ்ட் 1 இயரா படிச்சீங்கல்ல, 1.5 இயரா லாஸ்ட் 1.5 இயரா படிச்சீங்க இல்ல? இல்ல சார், ஒரு இந்த செட்டுக்கு தான் சார் படிச்சோம். அதாம்மா, அதுல எவ்வளவு படிச்சீங்க, நம்ம என்ன பண்ணணும்? நிறைய நோட்ஸ் கொடுத்துருக்கீங்க சார். அந்த ஆன்லைன்லயே நிறைய நோட்ஸ் இல்லாம நிறைய கொடுப்பீங்க எங்களுக்கு. அதெல்லாமே யூஸ்ஃபுல்லா தான் இருந்ததுங்க சார். அந்த நோட்ஸ் இல்லாம எக்ஸ்ட்ரா இருந்தது. அதெல்லாம் Actually, பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருந்தது. மத்த இதோட கம்பேர் பண்ணக்குள்ள கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது அதெல்லாம். அதுவும் மெயினா நீங்க கொடுத்த அந்த இந்த நோட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது சார். எக்ஸாக்ட் ஈக்குவேஷனுக்குன்னு ஒரு பேப்பர் தனியா, அதெல்லாம் இனிமே பார்த்தா டக்குன்னு புரியும் எங்களுக்கு. yes. இன்டெக்ரல்ல கொடுத்தது எல்லாமே அதெல்லாம் நல்லா இருந்தது சார். ஓவர் பேப்பர் நல்லா கரெக்டா இருந்தது. என்ன ஒண்ணு எங்களுக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, அந்த டெஸ்ட் வைக்கிறது வந்து நாங்க சொல்றோம்ல சார், அது அந்த இடத்துல சிலது வந்து சிம்பிளிஃபை ஆகல. அதுதான் கொஞ்சம் இதா இருந்தது. இந்த அது டெஸ்ட் பண்ணிக்கலாம். வந்து நாங்க திரும்ப திரும்ப சிலது போட்டோம். ஆனா அது வந்து ரெக்டிஃபை ஆகல. அது இந்த தடவை கரெக்ட் ஆயிடும். அல்ல, ஆக்சுவலி ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு யூனிட் படிக்கும்போது, ஆ, ஏன்னா நம்ம கிட்ட இப்ப யூஜி டிஆர்பி கேண்டிடேட்ஸ்லாம் நிறைய பிஜி படிக்கிறவங்க, சரி அவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு யூனிட் படிக்கிறதுக்கு 4வது டைம் ஒரு யூனிட் படிக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. சரிங்க சார். எதுக்காக அதுனா, நீங்களா ஒரு சில விஷயங்கள் நீங்களா சர்ச் பண்ணி கத்துக்கும் போது இட்ஸ் யூ ஓகே, வில் கெட் மோர் ஐடியாஸ். கண்டிப்பா சார், கண்டிப்பா. அந்த இடத்துல அந்த கான்செப்ட் உங்களுக்கு மறக்காது. ஓகே சார். நாங்க சொல்ற விஷயங்கள் தேடுங்கள். இட்ஸ் சர்ச்சிங். எஸ் சார், நிறைய தேடுங்க. ஸோ தேடுனா யூ வில் கெட். கண்டிப்பா சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்ஸ். ஓகே, எனி மோர் டவுட்ஸ்? சார், ஐ எம் கௌசல்யாங்க சார். ஓகே, வெல்கம் மா. சார், இப்பதாங்க சார் நான் ஜாயின் பண்ணி ஒரு 1 வீக் இருக்குங்க சார். சரிங்கப்பா. சார், நான் +2 ஃபினிஷ் பண்ணிட்டு இடையில ஒரு 3 இயர்ஸ் கேப் இருக்குங்க சார். அப்புறமா தான் நான் யூஜி அப்புறம் பிஎட் பிஜி பண்ணேங்க சார். என்னங்கம்மா? +2 ஃபினிஷ் பண்ணிட்டுங்க சார். ஒரு 3 இயர்ஸ் கேப் விட்டுட்டு தாங்க சார் நான் யூஜி பண்ணினேன். சரிங்க, அப்போ அது கரஸ்ல தாங்க சார் நான் பண்ணேன். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல பண்ணேங்க சார். சரிங்க, அப்புறம் பிஎட் பிஜி பண்ணேங்க சார். காலேஜ் மூலியமா பண்ணேங்க சார். சரிங்க. இப்போ ஒரு 2 மந்த் தாங்க சார் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ லீவ் ஆயிட்டு டிஆர்பிக்கு படிக்கலான்னு இருக்கேங்க சார். சரிங்க. சரிங்க சார். இந்த 3 இயர்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து ஏதாவது ப்ராப்ளமாங்க சார்? டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல ப்ராப்ளம் இல்லையே. இல்லைங்க சார், +2 முடிச்சுட்டு அது இல்லாம ஒரு 3 இயர்ஸ் கேப் இருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் யூஜி பண்ணேன். அது பிரச்சனை இல்லையே. அதுக்கப்புறம் யூஜி மட்டும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல தாங்க சார் பண்ணேன். அது ஏதோ பிரச்சனை இருக்காங்க? டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எலிஜிபிலிட்டின்னு சொல்ல கிடையாது. ஓகேங்க சார். ம். இப்போ ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க சார். ஒரு 2 மந்த் ஆகுது போயிட்டு இருக்கேன். நீங்க கேப் விட்டு படிக்கிறதுனா அந்த பிரச்சனை கிடையாது. ஓகேங்க சார். இல்லைங்க சார், இப்போ லீவ் ஆயிட்டு ஏன்னா வீட்ல. எல்லாமே கண்டினியூவா படிக்க முடியாது. ஒரு சில பேர் கேப் இருக்கும். ஓகேங்க சார். இல்லைங்க சார், 2 மந்த் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். லீவ் ஆயிடலான்னு இருக்கேங்க சார். வீட்ல உட்காந்து ஒழுங்கா மெட்டீரியல் படிக்கலான்னு. படிங்க, நல்ல விஷயம் தான். ஓகேங்க சார். ஏன்னா இன்னும் உங்களுக்கு கான்ஃபிடன்ட் பூஸ்ட் அப் ஆகும். ஆமாங்க சார். அதனால அப்படி படிக்க தான் படிக்கணும். ஓகேங்க சார். தேங்க்யூங்க சார். Okay, any more doubts? The inaugural sessions, in introduction about notification and syllabus. எல்லாமே சொல்லிட்டோம். உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்கம்மா. அகாடமி பத்தி நீங்க எனி டவுட்ஸ், நீவா ஜாயின் பண்ணிருக்கீங்களா, அவங்க எல்லாமே டவுட் இருந்தா கேளுங்க. கூகுள் மீட்ல ஜாயின் பண்ணி நியூமரிக்கல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். The demo sessions. சார், எங்களுக்கு இன்னும் பிஜி மார்க் ஷீட் எதுவும் வரலைங்க சார். அப்ளை பண்ணணும்னா நாங்க எதை வச்சுங்க சார் அப்ளை பண்ணணும்? ரிசல்ட் வந்துருச்சுங்களா? ரிசல்ட் வந்துருச்சுங்க சார். அப்போ உங்க யுனிவர்சிட்டி கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஓகேங்க சார். ஆமா, அங்க ஏதாவது சர்டிபிகேட்ஸ் கிடைச்சா வாங்கி அதை வச்சு அப்ளை பண்ணுங்க. ஓகேங்க சார். தேங்க்யூங்க சார். ஓகே, எனி மோர் டவுட்ஸ்? சார் வணக்கம் சார். சொல்லுங்கப்பா சுபிக்ஷா. இப்ப நான் ஆல்ரெடி போன குரூப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். குரூப் 4ங்களா? குரூப் 4ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு டீச்சிங் லைன் தான் இஷ்டம். அதனால இப்ப ஆன்லைன்ல மட்டும் கிளாஸ் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டே படிச்சிட முடியுமா சார்? நாங்க இங்க ப்ரொடியூஸ் பண்ண
இந்த 22 வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80% 85% ஆன்லைன் தான். ஓகே சார். கண்டிப்பா முடியும். யூ சுட் பி சப்போர்ட்டிவ். ஓகே சார். ஏதாவது கடனா ஒரு லேப்டாப் வாங்கிட்டா ஃபார் பெட்டர் தான். ஓகே சார். எனக்கு மொபைல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஒரு 10,000ல கூட. இல்ல நானு ஆல்ரெடி போன குரூப் 4ல எடுத்தேன். அடுத்த டீச்சிங் லைன் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுலதான் எனக்கு ஆர்வமா இருக்கு. நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இந்த பிரச்சனை. நிறைய பேர் வந்து குரூப் 4 குரூப் 2 ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஒர்க் பண்ற கேண்டிடேட் கூட அந்த பிஜி வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய பேஷன் லைஃப் பேஷன் வந்து டீச்சிங் வரும். ஆமாங்க சார். அதனால ட்ரை பண்ணுங்க, தப்பு இல்ல. சரிங்க சார். சரிங்க கண்டிப்பா முடியும். யூ சுட் பி சப்போர்ட்டிவ். சரிங்க சார். தேங்க் யூ. நிறைய ஜாப்ல இந்த பீப்புள் அடுத்த ஜாப் இப்ப நம்ம கிட்டே ஏஐசி இருந்தவங்க ஏடி போஸ்ட்லாம் வாங்கிருக்காங்க. ஓகே சார். ஓகே சார். அட்டன் டைம்ல 2 போஸ்ட். சரிங்க சார். தேங்க் யூ. Thank you. So any more doubts? Shall I complete this inaugural introduction? Also live interaction with the candidates. Doubts lana complete பண்ணுங்க. சார் சொல்லுங்க சார். பிஜிடிஆர்பி இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்றேன். சோ அது படிச்சிடலாமா சார்? இது ஒரு நல்ல क्वेश्चन. ஆக்சுவலி நிறைய கேண்டிடேட்ஸ் அந்த டவுட்ஸ் இருக்கு. இத பத்தி சார் சொல்லுவாரு. சரிமா, ஒரு ஜாப் வேணும் வேணாங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். ஓகே, இந்த ஜாப் எனக்கு வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஜாப் வேணும் அப்படின்னா அதுக்கு மூல காரணம் சிலபஸ். அது சிலபஸ் ஒழுங்கா படிச்சுதான் ஆகணும். சிலபஸ் எப்படி படிக்கணுங்கிறத நாங்க சொல்லித்தரோம். அது எப்படி படிக்கணும், எந்தெந்த புக்கை ஃபாலோ பண்ணணும், அது எப்படி அதை டீச் பண்ணது எங்களுடைய கடமை. பட் உங்களோட ஒர்க் என்னன்னா படிச்சு மைண்ட்ல ஸ்டோர் பண்ணணும். அதை ஸ்டோர் பண்ற அந்த கெப்பாசிட்டி உருவாக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கண்டிப்பா செலக்ட் ஆயிடலாம். இது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. உங்களை ஒன்றும் ஒரு நாளைக்கு 100 கிலோ வெயிட் தலையில ஒரு பாரத் தூக்கிட்டு உங்களை 1 டே ஃபுல்லா நிக்க சொல்லல. சப்ஜெக்ட் அது நம்ம மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் நம்ம படிக்க போறோம், அவ்வளவுதான். அதை நாங்க எப்படி படிக்கணுங்கிறத நாங்க சொல்லி தருவோம். ஓகே, ஆக்சுவலி எங்க அகாடமி பொறுத்தளவு நாங்க வந்து கோச் பண்ண மாட்டோம், ஆக்சுவலா டீச் தான் பண்ணுவோம். ஒவ்வொருத்தருமே எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, அது எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், அது எப்படி சால்வ் பண்ணணுங்கிறத நாங்க ப்ராப்பரா சொல்லி தருவோம். அதை நீங்க மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதனால ரொம்ப ஈஸி தான், அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இந்த சிலபஸ் பொறுத்தளவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா நாங்க சொல்லி தருவோம். கண்டிப்பா உங்களால பாஸ் பண்ண முடியும். பட் எங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு கூட வரணும். டெஸ்ட் வச்ச கரெக்டா எழுதணும். சிலபஸ் படிக்க சொன்னா ஒழுங்கா படிக்கணும். அந்த டைமிங்ல அந்த சிலபஸ் முடிச்சது டெஸ்ட் எழுதணும். அதுதான் உங்களோட ஒர்க். அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணா டெஃபினட்டா அச்சீவ் ஆயிடலாமா. ஓகே சார், தேங்க்யூ சார். அதுக்கான ஃபுல் கைடன்ஸ் நீங்க பண்ணிடுவீங்க, அதை ஃபாலோ பண்ணி. ஆமா, எங்களுக்கு ஃபாலோ பண்ண அவ்வளவு. அல்ஜிப்ரா அப்படின்னா குரூப் தீர்ல குரூப்னா என்ன, சப் குரூப்னா என்ன, நார்மல் சப் டெஃபினே சொல்லிடுவோம். அது பேஸ் பண்ணி தீரம் சொல்லிடுவோம். அது பேஸ் சம் சொல்லி தந்துருவோம். அது நீங்க என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க என்ன பண்ணணும், மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும், அவ்வளவுதான். இப்போ எக்ஸாம்பிள் பண்ண அபிதான ஒரு பொண்ணு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கு. அந்த பொண்ணோட ஏஜ் வந்து 23மா. ஆக்சுவலா அந்த பொண்ணு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சு ஜாயின் பண்ணிச்சு நம்ம அகாடமில. ரிசல்ட் கூட வரல. ஆக்சுவலா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அப்போ ஜாயின் பண்ணிச்சு, எஸ்ஐ தான் ஜாயின் பண்ணிச்சு. அந்த பொண்ணு தொடர்ந்து படிச்சது. ஆக்சுவலா அந்த பொண்ணு ஸ்டேட் ரேங்க் அடிச்சிச்சு. இப்ப நம்ம சொல்லலாம் இப்ப என்ன சொல்லலாம், தமிழ்நாட்டுல வந்து ஒரு 10 வருஷமா டீச்சிங் ஃபீல்ட்ல ஒரு பெரிய அறிவாளெல்லாம் கவர்மெண்ட் ஒரு பிரைவேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த பொண்ணு நினைச்சிருந்தா அந்த பொண்ணு எப்படி ஸ்டேட் ரேங்க் அடிக்க முடியும்? அப்படி நீங்க நினைக்கலாம். மேபி நம்மளோட அறிவாளெல்லாம் தமிழ்நாட்டுல இருக்காங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாதுமா. ஒரு காம்படிஷன் விஷயத்துல அது ரொம்ப தப்புமா. அப்படி மைண்ட் வச்சிடாதீங்க. இங்க யாரும் காம்படிஷன் கிடையாது. அவங்க அவங்களதான். இப்ப நீ உங்களுடைய மார்க் அவங்க வந்து வாங்க போறது கிடையாது, அப்படிதானே? உங்க மார்க் உங்களுக்கு உங்க மார்க் அவங்க வாங்க போறது கிடையாது. பட் நீங்க உங்க மார்க் எடுத்துங்க, அவ்வளவுதான். 110 கொஸ்டின் மேட்ச்ல கேக்குறாங்களா, அது 100 எபோ அடிக்கணும். ஓகே, எஜுகேஷன் சைக்காலஜில 30 கொஸ்டின் கேக்குறாங்களா, அதுல மினிமம் ஒரு 20+ அடிக்கணும். ஜிஎஸ் பொறுத்தல ஒரு 4 to 5 அடிச்சா கூட பெட்டர் தான். உங்க டார்கெட் வந்து 130+ங்கிறது உங்க மைண்ட்ல வச்சு படிக்கணுமா. 125 120+. அதுக்கு தான் நாங்க டீச் பண்ணுவோம். ஆக்சுவலா உங்களுக்கு வந்து இந்த பேட்ச் பொறுத்தல உங்களுக்கு என்ன ஒரு கெயின் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அவ்வளவு மெட்டீரியல் நாங்க ப்ரொடியூஸ் பண்ண போறோம், அவ்வளவு டெஸ்ட் வைக்க போறோம் இந்த பேட்ச் பொறுத்தளவு. ஏன்னா நீங்க டார்கெட்டே 24 மெட்டீரியல் ஃபுல்லாவே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவீங்க, அப்படிதானே சார்? இப்ப எங்க ஆன்லைன் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க உள்ள சொல்லுவாங்க. எனிஒன் சொல்லுங்கம்மா, ஆல்ரெடி பிஜிடிஆர் உள்ளவங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம அகாடமியில என்ன பண்ணிருக்கோம் பிஜிடிஆர்பிக்கு அப்படின்னு சொல்லி நாங்க சொல்ல அவங்க சொன்னா கேட்டாங்க. அவங்க நேர போய் 2 வருஷம் படிச்சுட்டு இருக்காங்க நம்மள்ட்ட. சொல்லுங்கம்மா எனிஒன்.
சார் குட் ஈவினிங் சார். நான் விஜயலட்சுமி பேசுறேன் சார். நான் மேம் சொல்லுங்க. ஓகே சார். சார் நான் ஜாயின் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் தான் சார் ஆகுது. நான் இனிஷியலா ரொம்ப பயந்துட்டு தான் சார் சேர்ந்தேன். எப்படி இருக்குமோ, நம்மளால பண்ண முடியுமோ அப்படின்னு தான் சேர்ந்தேன். என்ன பெஸ்டா நம்ம அகாடமில பண்றீங்கன்னா மெட்டீரியல் கொடுக்குறீங்க, பிளஸ் அது லைவ் கிளாஸ் சம்டைம்ஸ் அட்டென்ட் பண்ண முடியல, சுச்சுவேஷன் சரியில்லைனாலும் ரெக்கார்டட் கிளாஸ் நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க சார், ரெக்கார்டட் கிளாஸ் பாருங்கன்னு. நான் எனக்கு புரியாதோனே ஒரு 2-3 நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறமா ஒரு நாள் எதர்ச்சியா பார்க்கும்போது அப்படி கிளியரா புரிஞ்சது சார். லைவ் கிளாஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களோட ரெக்கார்டட் செஷன் இருந்தது. நடத்தும் போது நான் இது சும்மாலாம் சொல்லல சார், சீரியஸா எனக்குள்ள ஒரு டவுட் வரும், இது ஏன் இப்படி போட்டாரு அப்படின்னு வரும். அதுக்கேத்த மாதிரி நீங்க சொல்லுவீங்க சார். உங்களுக்கு டவுட் வரலாம், இது ஏன் இப்படி வந்ததுன்னு, இது இதனாலதான் வந்துச்சுன்னு என் மைண்ட்ல எழுதுற டவுட்டுக்கு கூட உங்களோட அந்த செஷன்லயே, அந்த ரெக்கார்டட் செஷன்லயே ஆன்சரும் இருக்கும் சார். ரெக்கார்டட் செஷனும் எனக்கு இவ்வளவு பெஸ்டா ரெக்கார்டட் கூட பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. மெட்டீரியல், ரெக்கார்டட் செஷன், லைவ் கிளாஸ் இது 3மே ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கு சார். ரொம்ப பிளாங்கா தான், நியர்லி ஒரு 8 to 9 years மேல கேப் ஆயிடுச்சு சார் நான் இது பண்ணி. 1 minute. ஆனா நீங்க எனக்கு பண்ற ஸ்கோர்லாம் பார்த்தா அந்த கேப் எனக்கே டவுட்டா இருக்கு. ஏன்னா because of you are getting out of mark each and every test. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா கண்டிப்பா நீங்க குடுக்கறது உங்களோட கிளாஸஸ்ல இருந்து கத்துக்கிட்டது தான் சார். அது புரியல அப்படின்னா அது வரைக்கும் விடாம திரும்ப அத கிளாஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி பண்ணிதான் சார். ஒரு 8 to 10 years கிட்ட கேப் தான் சார் எனக்கு. நான் இப்ப திரும்ப ஃப்ரெஷ்ஷா தான் சார் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன். ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, தேங்க்யூ மேம். ஆக்சுவலி அவங்க ஃபீட்பேக் கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலா அவங்க வந்து ஜாயின் பண்ணி 2 வீக்ஸ் தான் ஆகுது. அவங்க நியர்பை 8 years கேப் இருக்குன்னு சொல்றாங்க அவங்களோட சப்ஜெக்ட்ல. ஆனா அப்படி 8 years கேப் உள்ளவங்களே நம்ம என்ன பண்றோம், நல்ல கிளாரிட்டி கிடைச்சிருச்சு சார். ஏன்னா நான் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப முடிஞ்சு அதை சரியா பண்ணல. அப்போ நம்ம எடுத்தோடனே மேக்ஸ் பண்ணா நமக்கு வருமா, நமக்கு 2 years கேப் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு தாட் வந்துச்சு. ஆனா இவங்க சொன்னோனே ஃபுல் கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. இல்ல சார், ஆக்சுவலி லாஸ்ட் டைம் ஓஆர்ல அந்த மார்க் டெஸ்ட் வைக்கும்போது up to duality வரைக்கும் ஒரு சிம்பிள் ஒரு 25 क्वेश्चंस, அந்த 25 क्वेश्चन கான்செப்ட் பேஸ்ட். எனக்கு ஒரு பெரிய ஷாக் என்ன, he is got out of 25. வெரி குட், சூப்பர் சார், சூப்பர். எனக்கு அந்த 8 years 10 years கேப்ன்றது எனக்கு அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரியலி எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஓகே, ஆக்சுவலா கேட்டிருப்பீங்கம்மா. அப்போ அவங்க எந்த அளவுக்கு ஃபீட்பேக் சொல்லிருப்பான்னு கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலா நீங்க நாங்க வந்து எங்க அகாடமி எப்பவுமே பெருமையா சொன்னது கிடையாது. நாங்க ரியலிஸ்டிக்கா நடத்துவோம். ஆக்சுவலா உண்மைதான் பேசுவோம். ஆக்சுவலா உண்மைதான் நடத்துவோம். நம்ம ஒரு ஃபேக்காக நம்ம வந்து எதுவுமே பேச மாட்டோம். அதுவும் கேண்டிடேட் சப்போர்ட் தான் இருப்பேன் தவிர, பட் எங்களோட இண்டிவிஜுவலுடைய சப்போர்ட்டாக இருக்க மாட்டோம். அதனால எங்களோட அகாடமினா எங்கள்ட்ட ஜாயின் பண்ற எல்லாருமே ஜாப் போகணும், அதனோட ஆசை. பட் எங்களை ஃபாலோ பண்றவங்க எல்லாமே ஜாப் போயிருவாங்க. எங்களை யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ, டே பை டே கொஸ்டின் கேட்க, யாரும் எங்கள்ட்ட கொஸ்டின் கேட்கறாங்களோ, யாரும் எங்களை ஃபாலோ பண்றாங்களோ, டெஸ்ட். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், நாங்க எஸ் சார் நாங்க இதுல 1 yearக்கு மேல இருக்கோம் சார். இந்த இதுல மேக்சிமம் யூஜி பிஜில எல்லாம் சப்ஜெக்ட் வந்து நீங்க சொன்ன மாதிரி சும்மா ரீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. மேத்ஸ் தியரி அப்படிங்கிறது வந்து ஏதோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதை பார்த்து சப்ஜெக்டே என்னன்னு தெரியாம தான் சார் படிச்சுட்டு வந்தோம். அப்புறம் லாங் கேப், எல்லா பிஜிடிஆர்பி எக்ஸாமும் எழுதியிருக்கோம், ஒரு எக்ஸாம் கூட மிஸ் பண்ணதில்லை. ஆனா எப்படி சப்ஜெக்ட படிச்சுட்டு போனோங்கிறது தெரியாது சார். பட் இங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் சப்ஜெக்டே எப்படிதான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சதுங்க. இப்பதான் சப்ஜெக்டே படிக்கிறோங்கிற ஒரு ஃபீல் வருதுங்க. அதே மாதிரி கான்செப்ட் நிறைய படிச்சு அதுல இருந்து ஆன்சர் பண்ற அந்த டெக்னிக்ஸ், அதே மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ், இப்படியும் கொண்டு போலாம், ஒரு சம்ம வந்து எவ்வளவு ஈஸியா அடிக்கலாம், ஆன்சர் பார்த்த உடனே ஆன்சர்ல இருந்து எப்படி கொஸ்டின் இது பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டெக்னிக்ஸுமே இங்கதான் சார் கத்துக்கிட்டேன். ஏதோ நமக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது பாஸ் பண்றோம், அது நெக்ஸ்ட், பட் சப்ஜெக்ட் கத்துக்கிட்டோங்கிற ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் நிறைய இருக்கு சார். தேங்க்யூ சார். ஆக்சுவலி அதுதான் இப்ப மேம் சொன்ன மாதிரி நாங்க சப்ஜெக்ட் எப்பவுமே கோச் பண்ண மாட்டோமா, நாங்க டீச் பண்ணுவோம். ஆக்சுவலா ஒரு தியரம்ஸ் எடுத்து அந்த தியரத்தை நாங்க ப்ரூவ் பண்ணுவோம். ஆக்சுவலா அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது, அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஏன் இந்த தியரத்துக்கு இந்த ஆன்சருக்கு வராங்கன்னு சொல்லுவோம். இப்போ
அது மாதிரி மற்ற அகாடமியில எப்படின்னு தெரியும், ஆக்சுவலா வாசித்து விடுவாங்க, மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க. அப்படி நாங்க மனப்பாடம் பண்ண சொல்ல மாட்டோம். எந்த ஒரு விஷயத்தையுமே நாங்க டீச் பண்ணுவோம். ஆக்சுவலா ரியல் அல்ஜிபிரா ஆரம்பிச்சு நியர் பை கடைசி வைக்கிற மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரலையுமே எங்களுடைய கோச்சிங் ஒன்றும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். பட் நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு என் கூட ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பா செலக்ட் ஆயிடலாமா. இப்போ வந்து சொல்லிப்பீங்க தமிழ்நாட்டுல பிஜி ஜாப்புக்கு நிறைய பேர் நான் பெரிய அகாடமின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா நியர் பை ஒரு 40,000 ஃபீஸ் வாங்குவாங்க, 35,000 ஃபீஸ் வாங்குவாங்க. ஆனா அப்படி வாங்குற எல்லா இடத்துலயுமே நீங்க போய் நீங்க உட்காந்து பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க சப்ஜெக்ட் வந்து டீச் பண்ண மாட்டாங்க, கோச் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஆனா நாங்க வாங்குறது லோயஸ்ட் ஃபீஸ் தான் வாங்க. ஆக்சுவலா நாங்க பிஜிடிஆர்பிக்கு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணது இப்போதைக்கு 12,000 ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஆக்சுவலா இதுதான் எங்களுக்கு மேஜர் எஜுகேஷன் அண்ட் ஆல்சோ ஜிஎஸ் மூணுக்குமே சேர்த்து 12,000 தான். ஆனா நிறைய பேர் ஃபீஸ் கம்மியா இருக்குங்கிறதால ஒரு அகாடமி வந்து நமக்கு நல்லா பண்ண மாட்டாங்களோ அப்படி நினைப்பாங்க. பட் நாங்க கீழ் மட்டத்துல இருந்து மேல வந்திருக்கோம் நாங்க எல்லாரும். ஓகேங்களா. அதனாலதான் ஃபீஸ் ரொம்ப லோயஸ்டா ஃபிக்ஸ் பண்றோம். அதனால நம்பி கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த பிஜி ஆப் கண்டிப்பா ஒன்று அச்சீவர்ஸா கண்டிப்பா நாங்க ஆக்குவோம். பட் எங்களை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரணும். நான் எல்லா ஜேர்னலும் எல்லாத்தையுமே சொல்றேன் நான். இப்ப நீங்க நிறைய அகாடமில படிச்சிருக்கலாம், படிக்காத இருக்கலாம். நான் காமனா சொல்றது என்னன்னா, நீங்க ஒரு அகாடமில எங்கேயும் ஜாயின் பண்ணா இருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட் அகாடமில ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா நல்ல ரிசல்ட் தருவோம். சப்ஜெக்டை கண்டு சொல்லி கொடுப்போம். ஓகேங்களா. சப்ஜெக்ட் மனப்பாடம் சொல்ல மாட்டோம், சப்ஜெக்ட் சொல்லி கொடுப்போம். மேம் சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் சொல்லி கொடுப்போம். அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவது நல்ல ரிசல்ட் கொடுப்பீங்க. அதுதான் நான் சொல்றதாம்மா. ஓகே, வேற ஏதாவது டவுட்னா கேளுங்கம்மா. இந்த நியூவா ஜாயின் பண்ணுங்க. படிங்க, நல்லா படிங்க. இல்லை சார் நாங்கள் ஓனா படிக்கிறோம் அப்படின்னாலும் படிக்கலாம். இந்த சிலபஸ் வச்சு நாங்கள் சொல்கிறதைய வச்சு ஓனா படிக்கிறோம், ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னாலும் அது உங்களுடைய விருப்பம். அதனால் அதெல்லாம் வந்து நடக்கணும், கம்பல்சரி ஃபாலோ. ஸோ எங்கேத்தாலும் படிக்கிற பிள்ளை கண்டிப்பாக நம்மளால் படித்து நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஓகே, எனி மோர் டவுட்ஸ்? சார் நான் குட் ஈவினிங் சார். நான் சண்முக பிரியா பேசுறேங்க சார். நேற்று வாய்ஸ் மெசேஜ் கூட போட்டுருங்க. செகண்ட் கிரேட் டீச்சர். ஆமாங்க சார். சார் அதாங்க சார், என் ஃப்ரெண்டு சொல்றாங்க சார் நோட்டிபிகேஷன் வந்ததுனால நமக்கு அந்த கோட்டா கிடைக்காது அப்படிங்கிறாங்க சார். இன்னும் ஜாயின் பண்ணாத இருக்கிறதுனாலங்க சார். அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நமக்கு என்னன்னு டிஆர்பி தான் கேட்கணும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பிஃபோர் அப்பாயின்மெண்ட் வந்துருச்சு. அது நீங்க டிபார்ட்மெண்ட்ல கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம்பா. இப்போது நீங்க படிக்கிறத கண்டினியூ பண்ணுங்க. சரிங்க சார். ஓகேங்க சார். அந்த 2% எஸ்சிடி ரிசர்வேஷன் இருக்கான்னு எனக்கு தெரியல. நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வேணா சொல்றோம்ப்பா. ஏன்னா அது கொஞ்சம் நம்ம அதுன்னு எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ணணும். நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, அப்பாயின்மெண்ட். என்னங்கம்மா? டிஆர்பி போர்டு கிட்ட காலையில நாளைக்கு கால் பண்ணி கேக்கட்டுமாங்க சார்? கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. சரிங்க சார். ஓகேங்க சார். தேங்க் யூ சார். ரைட். ஓகே, போதும். நம்ம அகாடமி 2 கேண்டிடேட்ஸ் நிறைய சொல்லிட்டாங்க. ஏன்னா மற்றவங்க டைம் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். எனி டவுட்ஸ் இல்லாட்டினா இந்த இன்ட்ரோடக்ஷன் செஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஆஃப் எங்களுடைய முக்கிய எய்மே நேரத்தை வீணடிக்க வேண்டும். ஸோ டைம் இஸ் ஆல்வேஸ் பவர்ஃபுல். யார் ஒருத்தர் நேரத்தை வீணடிக்காம இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலுக்கு வரும். ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன் சார். சொல்லுங்கம்மா. சார் பிரீத்தி பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. ஏஎஸ்ஐ அண்ட் பிஹெச்எஸ்க்கான நீங்க மெட்டீரியல் கொடுத்ததை மட்டும் படிச்சா போதுமா சார், இல்ல அதை தாண்டி எக்ஸ்ட்ரா எதுவும் படிக்கணுமா சார்? இல்ல, மோஸ்ட்லி அதுல கவர் ஆயிடும். ஓகே சார். அதை தாண்டி ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस எப்படி கேட்றான்னு பாத்துக்கோங்க. ஓகே சார். ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस அந்த கான்செப்ட்ல இருந்து எப்படி கவர் பண்ணிருக்கோம் அத பாத்தீங்களா போதும். ஓகே சார். Thank you சார். வெல்கம். ஓகே, shall I complete? சார் வணக்கம் சார். சொல்லுங்க. சார் குட் மார்னிங் சார். சாரி, குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். மெட்டீரியல்ஸ் வந்து இப்போ பிஜி இதுக்கு அது ப்ளஸ் எஜுகேஷன் மெத்தடாலஜி ப்ளஸ் ஜிகே இது எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன் சார் ஒட்டுக்கா. நான் இப்போ மேஜரா கொடுக்குறோம். ஓகே சார். ஜிகே எஜுகேஷன் மெத்தடாலஜி will be prepared on ஆகஸ்ட் எண்ட் ஆஃப் ஆகஸ்ட் கூட கொடுப்போம். ஓகே சார். இப்போ அக்சஸ் பண்றது வந்து லேப்டாப்ல மட்டும் தான் பார்க்க முடியுமா சார், இல்ல மொபைல்லயும் பார்த்துக்கலாம்? இல்ல, both லேப்டாப் அண்ட் மொபைல் ஃபோன். ஓகே ஓகே. தேங்க் யூ. லேப்டாப் இஸ் மச் பெட்டர். ஓகே. ஃபெசிலிட்டிஸ் லேப்டாப் இருக்குனா ஓகே. ஓகே சார். சார் மொபைல் தான் இருக்கணும் படிச்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு என்ன படிச்சுக்கிறாங்க நம்ம விஜயலட்சுமி மேடம் சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப பாசிட்டிவ் ஃபீட்பேக் இன் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா அவங்க அதை ஃபீல் பண்ணி படிச்சதால அவங்களுடைய வார்த்தைகளே அவருடைய வெளிப்பாடு நமக்கு ஈஸியா ரிஃப்ளெக்ஷன் தெரியும். ஓகே சார்.
அது ஃபீல் பண்ணி படிக்கிற கேண்டிடேட் தான் அதோட வேல்யூ புரியும். ஒரு எஸ் சார். புக்கோட வேல்யூ யாருக்கு தெரியும்? அந்த புக்கை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றது புக்கோட வேல்யூ தெரியும். ஆமா சார். மத்தவங்களாம் ஜஸ்ட் லைக் ஏ பேப்பர்ஸ். எஸ். எஸ், ஞாபகம் வச்சு. ஒரு ஓகே மெட்டீரியலோட சார். வேல்யூ யாருக்கு தெரியும்? அதை நம்ம ஃபீல் பண்ணி படிக்கும் போது தான் அந்த மெட்டீரியலோட வேல்யூ தெரியும். எஸ் சார். நீங்க ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணும்போது என்னமோ எழுதியிருக்காங்க, இதுதான் அந்த டிஃபரன்ஸ். நம்மளுடைய உள்ளுணர்வுகள் நம்ம ஃபீல் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ வந்து புரிஞ்சுக்க முடியும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஈச் அண்ட் எவரி ஒன். நீ எந்த அளவுக்கு இந்த சப்ஜெக்ட், இந்த சிலபஸ், இந்த நோட்டிபிகேஷன், மேக்ஸ் புக்கை ஃபீல் பண்றியோ அந்த அளவுக்கு the success will come on closer. The neighborhood மாதிரி ரியல்ல it will become an epsilon. அப்பதான் உங்களுக்கு க்ளோஸ் ஆன் சக்சஸ். ஓகே. அதனால நன்றியும் பண்ணலாம், அது உங்களுடைய சாய்ஸ். நாங்க இது ஜஸ்ட் ஃபார் இன்ட்ரோடக்ஷன் தான். நீங்க என்ன சார் நான் இதுக்கப்புறம் போய் என்னால படிக்க முடியும், நாங்க ரெஃபர் பண்ணி படிச்சுக்கிறோம்னா அது உங்களுடைய தாட்ஸ், அதெல்லாம் பிரச்சனைகள் இல்லை. எங்களுடைய வேலைகள் சிலபஸ், நோட்டிபிகேஷன் எல்லாத்தையும் நாங்கள் கிளாரிட்டியா சொல்லிடுவோம். தேங்க்யூ சார். வழிகாட்ட வேண்டியது எங்களுடைய வேலை. இட்ஸ் ஃபார் லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ், அவர் சேனல். எனிமோர் shall I complete? ஸோ இன்னொரு 15 minutes தான் கேட்டுட்டு இருக்கேன். shall I start numerical? சார் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். லீவ். Okay, thank you.